இது வேர்ல்ட் ப்ரொடெக்ஷனுக்காகவே ஒரு கோவில் இல்லைங்க. இதில் வந்து ஸ்ரீசக்கரத்தில் தத்தாத்திரேயர். காஞ்சிபுரம் மாவட்டம் மேல் சென்னை கிராமத்துக்கு வந்துட்டா குருமார்களை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரே இடம்னாக்கா மேல் சென்னை கிராமம் தான். இந்த கோவில் வரத்துக்கு முன்னாடி ஒரு போகம் பயிர் ஏறிச்சுனாக்கா ரெண்டாவது போகம் பயிர் ஏறாது. இந்த கோயில் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அதிலிருந்து 3 போகம் பயிர் ஏறுது. ஊரும் நல்லா இருக்குது. இப்போ பரவாயில்ல, எவ்வளோ முன்னேறிக்குது. இந்த வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்துல ஒரு தீர்வு கிடைக்கும்னா அது இந்த இடம் மட்டும்தான். எந்த பரிகாரங்களும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கோவில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வேலை கிடைச்சிது. ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். தத்தாத்திரேயர் வந்து டைமண்ட் ஷாப் மாதிரிங்க. டைமண்ட் ஷாப்பில் எல்லாரும் உள்ளே போய் நுழைஞ்சி வர முடியுமா? முடியாது. அது மாதிரி தத்தாத்திரேயர் வந்து யார் ஒருத்தர் கூப்பிடுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இங்கே வர முடியும். இங்கே வந்து வர்றவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய தோஷ நிவர்த்தி மெயினாக சொல்கிறாங்க. வேர்ல்டு லெவலுக்கு ஆயிடுச்சிங்க. சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்துலாம் வராங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த லலிதாம்மா தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா விக்கிரகங்களும் இங்கே இருக்காங்க. சாய்பாபாவிலேருந்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர், சமர்த்தர், அதுக்கப்புறமா மாணிக்க பிரபு, எல்லா விக்கிரகங்களும் எல்லா குருமார்களும் இங்கே ஒரே இடத்துல பார்க்கலாம். யுகம் மாற்றத்துக்கான பூமி இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல அவர் சொன்ன பவிஷ்யவாணி என்னென்னா கலியுகம் அந்தமாய். இந்த கோயில் வந்து உருவானதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தத்தமாமான்னு ஒரு மாமா வந்தார் நம்ம ஊருக்கு. தத்தமாமான்னு வரும்போது ஊரை நாடி வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. உலகத்திலுமே எங்கேயும் இல்லாத ஒரு மந்திரம், வேர்ல்ட் ப்ரொடெக்ஷனுக்காகவே ஒரு மந்திரம், சத்தியுக ஸ்தாபனத்துக்காகவே ஒரு மந்திரம். எங்கள் சிவன் கோயில் வந்து பொதாரில் கந்தது ஒன்றுமே இல்லை. அம்மா வந்து தான் ரெடி பண்ணாங்க. அம்மாவுக்கு கனவுல வந்து தெரிஞ்சுக்கிது. அப்புறம் இங்கே வந்தாங்க. இந்த கோயில் வந்து உருவானதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு தத்தமாமான்னு ஒரு மாமா வந்தார் நம்ம ஊருக்கு. தத்தமாமான்னு வரும்போது ஊரை நாடி வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. இந்த சிவன் கோயிலில் யாரும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ மொத்தமே வந்து காடாக இருந்தது. அப்படி இருந்த நேரத்தில் வந்து அவர் தத்தமாமா இந்த கோவிலை இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதனால் வந்து இந்த கோவிலை வந்து நல்லா எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஊரில். அதுக்கு என்ன பண்ணாங்க, ஊர் சார்பாக வந்து எல்லாருக்கிட்டேயும் கலெக்ட் பண்ணணுன்னு அவர் தான் முதல்ல வந்து நான் உங்கள் மடியிலேந்தி உங்கள்கிட்ட கேட்குறேன். அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணால் தான் வந்து ஒரு கோவிலை உருவாக்க முடியும். ஒருத்தரே செய்கிறத விட எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது அது எல்லாத்தோட எது பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கவுங்க கையில் கிடச்சது ஏதோ 10 100 கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, அதெல்லாம் வச்சு எதையும் கோவிலே உருவாக்க முடியாது. புதராக இருந்தது, அதை சரி பண்ணுறதுக்கே எதுவுமே ஆகாது. அதுக்கப்புறமா இங்கே வர்றதுக்கான வழி இதுவெல்லாம் இல்லாமல் இருந்தது. அப்படி இருந்ததுனால அந்த தத்தமாமா என்ன பண்ணார், அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணும்போது அம்மா வந்து ஆந்திர பிரதேஷ் பம்மலில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த தத்தமாமாவோடைய இதில் அவங்க ஒரு இதில் மெம்பராக இருக்காங்க. அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடம் கனவுல வந்துட்டு இருக்குது. அதாவது இவங்க இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு இடம் கனவுல வருது, அந்த இடம் இந்த இடம் தானா, நான் வந்து வர்றேன், ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன், எனக்கு கனவுல அடிக்கடிக்கு வந்து ஒரு பாதம் வந்துகிட்டே இருக்குது, அதனால் அந்த இடத்த நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது அந்த இடம் தானா அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு நம்ம என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா தத்தமாமா ஒரு நாள் கூப்பிட்டு வரும்போது நாங்கள்லாம் இருந்தோம். வரதன் மாமான்னு என்னுடைய மாமா அவர் இருந்தார். எல்லோரும் அவரெலாம் அப்போ நாட்டாமதார், நாங்களாம் நாட்டாமதாராக இருந்தோம். அந்த டைமில் வந்து கோவிலாண்டு வரும்போது பார்த்துட்டு இது என்ன இப்படி புதராக இருக்குது, இந்த இடத்துல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அம்மாவுக்கு வந்து மறுநாள் இங்கே வந்து இந்த கோயில் வந்து போனதுக்கப்புறம் இந்த இடம் மறுபடியும் அவங்களுடைய கனவுல பாதுகையோட ஸ்ரீபாத வல்லபரோட காட்சி தந்திருக்காங்க. இது வந்து அப்போ தான் வந்து இது 1000 வருடம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா முதல் கொண்டு, எங்கள் அப்பாவெலாம்
எங்கள் அப்பா என் தாத்தா முதல் கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கோவிலோட பேர் தெரியாது. சிவன் கோவில்னு ஒன்று இருக்குது இங்கே, அது பேர்லாம் எதுவுமே தெரியாது. புதராக இருந்தது. சிவனே வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்ச நிலைமையில் இருந்தார். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்குது. அம்மாவுடைய கனவுல வந்து சொன்னதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க, இந்த கோயில் தான் இந்த இடம், நம்ம கனவுல வந்ததும் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அதுக்கப்புறம் அவங்க கனவுல திரும்ப திரும்ப வந்து சொல்லும்போது இந்த கோயிலை வந்து நாங்கள் ஊரில் வந்து கேட்டாங்க, நாட்டாமைத்தார் முன்னிலையில் வந்து கேட்டாங்க. நாங்கள் எடுத்து செய்கிறோம், இந்த கோவிலை வந்து கட்டி நல்ல முறையில் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணணும், இந்த கோவில் இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஆரம்பித்து புதராக இருந்த இடத்த எல்லாமே சீர் செஞ்சு பாதை அமைக்கிறதுன்றது சும்மா கிடையாது. 400 மீட்டருக்கு ஒரு பாதை அமைக்கிறதுனா சுத்த காட்டுக்குள்ளே ரொம்ப சிரமமான விஷயம். வயக்காட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே பார்த்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு ஊர் மக்கள்லாம் கேட்டு பாதை அமைச்சு கொடுத்தாங்க. பாதை அமைச்சு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் உடனே கோவில் கட்டுறதுக்கான பணியை ஆரம்பித்தாங்க. கோவில் கட்டுறதுக்கான பணியை ஆரம்பித்து பக்கத்தில் ஊர் மக்கள்லாம் எல்லாருமே ஒத்துழைப்பு தந்து கோவில் கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பித்து 2019 கும்பாபிஷேகம் நடந்தது. 2019 கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக நடந்தது. பிப்ரவரி மாதம் நடந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பாதை போட்டதுக்கப்புறம் இந்த இடம் வந்து வேறு ஒருத்தரோட இடம், கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், அவரோட இடம் இந்த இடத்த வந்து நம்ம கோவிலுக்கான ஒரு இடம் வேணும்னு பார்த்துட்டு இருந்தோம். நான் இந்த இடத்த நான் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த இடத்த கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்த கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம கோவில் அந்த இடம் வந்து போதாது, மற்ற எல்லா பிரகாரங்களும் இங்கே வரணும் அப்படின்னும் போது ஸ்ரீபாத வல்லபர், சமர்த்தர் எல்லாருமே இங்கே வரணும் இல்லையா, அதனால் லலிதாம்பிகை எல்லாருமே இங்கே வரணுன்றதுனால இந்த இடத்த வாங்கி கோசாலா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு தான பீடம் இதெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா, தங்கறதுக்கு விடுதியெல்லாம் வேணும் அப்படின்றதுனால இந்த இடத்த வாங்கி ஆரம்பித்தாங்க. இந்த இடத்த வாங்கி ஆரம்பித்து இப்போ சிறப்பான முறையில் கோவிலோட இது எல்லாம் மென்மேலும் எல்லா விக்கிரகங்களும் வந்துருச்சு. காலபைரவர் வந்திருக்காரு, நம்ம வாராகி இருக்காங்க, பாலா திரிபுர சுந்தரி இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா விக்கிரகங்களும் இங்கே இருக்காங்க. சாய்பாபாவிலிருந்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், சமர்த்தர், அதுக்கப்புறமா மாணிக்க பிரபு, எல்லா விக்கிரகங்களும் எல்லா குருமார்களும் இங்கே ஒரே இடத்துல பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் மேல் சென்னை கிராமத்துக்கு வந்துட்டால் குருமார்களை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரே இடம்னாக்கா மேல் சென்னை கிராமம் தான். காஞ்சிபுரம் மாவட்டம் கோயில் நகரம்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் நகரத்துக்கு மேலும் மேலும் சிறப்பு சேர்க்குற விதமாக நம்ம லலிதம்மா வந்து இங்கே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா. இந்த கோவில் வந்து தத்தாத்திரேயரோட ஆக்னபடி இந்த இடத்துல கோயில் உருவாகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக எல்லா இடத்துலவும் சுவாமி உத்தரவுப்படி அவங்க அந்த தெய்வத்தை பற்றி சொல்கிறதுக்காக அந்த கோயில் உருவாகும். ஆனால் இந்த கோவில் எப்படின்னா ஒரு யுகம் மாற்றத்துக்காகவே இந்த கோயில் உருவாக்குது. தத்தாத்திரேயர் வந்து கலியுகம் ரொம்ப முட்டி போய் இருக்கும்போது சத்தியுகம் இந்த கலியுகத்தில் கொண்டு வரத்துக்காக கலி மாற்றம், அந்த யுகம் மாற்றம் நடக்கிறதுக்காக இந்த இடம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. தத்தாத்திரேயர் வந்து அவர் ஆசைப்பட்டார், நான் ஆசைப்பட்டது கிடையாது. அவராக ஆசைப்பட்டு இந்த இடம் காமிக்கப்பட்டிருக்கு எனக்கு. இந்த கோவில் வரத்துக்கு முன்னாடி ஒரு போகம் பயிர் ஏறிச்சுனாக்கா 2வது போகம் பயிர் ஏறாது. வயக்காடெலாம் காஞ்சிக்கின்னு மொத்தம் அப்படியே வெடிப்பு விட்டுடுவோங்க. இந்த கோயில் என்றைக்கு ஆரம்பிச்சதோ அதிலிருந்து 3 போகம் பயிர் ஏறுது. மழை வந்து குறைவில்லாத மழை பெய்யுதுங்க, சிறப்பாக இருக்குது. எங்கள் ஊரும் நல்லா இருக்குது. இப்போ பரவாயில்ல, எவ்வளோ முன்னேறிக்குது. மழையெல்லாம் பெஞ்சுது, எங்கெங்கே இருந்து சாமி இப்போ எங்கள் ஊர் தேடி வந்துக்கிறாங்க. இப்போ எவ்வளோ பேர் எங்கள் ஊர் தேடி வந்து இந்த சாமிலாம் பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க குறைங்களே சொல்கிறாங்க, அந்த அம்மா தீர்த்து வைக்கிறாங்க. இந்த கோவில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வேலை கிடச்சிது. ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். இதுக்கெலாம் வந்து காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கடவுள் தான். அதாவது நம்ம எப்படியோ இருந்தோம் அதுக்கு முன்னே, அந்த கடவுள் அனுகிரகத்தால் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சிது. தத்தாத்திரேயர் வந்து டைமண்ட் ஷாப் மாதிரிங்க. டைமண்ட் ஷாப்பில் எல்லாரும் உள்ளே போய் நுழைஞ்சி வர முடியுமா? முடியாது. அது மாதிரி தத்தாத்திரேயர் வந்து யார் ஒருத்தர் கூப்பிட்றாங்களோ அவங்களால மட்டும்தான் இங்கே வர முடியும்.
அவர் கூப்பிட அவர் அனுமதி இல்லாத யாரும் இங்கே வர முடியாது. அதனால் அவருடைய அனுகிரகம் யார் இருக்கோ அவங்க நீங்கள் கூப்பிடலாம் கூட வருவாங்க. ஏற்கனவே நான் சின்ன வயசுலேருந்தே அம்பாளோட உபாசனை, லலிதா திரிபுர சுந்தரியோட உபாசனை இருக்குது, ஸ்ரீவித்யா உபாசனை. சின்ன வயசுலேருந்தே கூட எனக்கு முன்னாடி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் கனவுல வந்துட்டு இருக்கும், அது வந்து நடக்கும். அந்த மாதிரி அம்பாளோட அனுகிரகம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. எல்லா அம்பாளோட விக்கிரகங்களை பார்த்தாலும் ஃபோட்டோ பார்த்தாலும் எனக்கிட்ட வந்து அவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த பேசுகிறது வந்து நடக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நடந்துட்டு இருக்குது. அதே போல் எனக்கு வந்து தத்தாத்திரேயர் வந்து கனவுல அவரோட பாதம் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும். 2003 அவரோட பாதம் தெரிஞ்சது. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் தத்தாத்திரேயரோட முதல் அவதாரம் கலியுகத்தில். அந்த பாதம் வந்து எனக்கு கனவுல அடிக்கடிக்கு தெரிஞ்சு என்னை பற்றி போய் எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமியே என்கிட்ட சொல்லுவார். அப்போ உன்னை பற்றி நான் எப்படி சொல்கிறது? அப்போ இந்த அளவுக்கு எனக்கு தமிழ் கூட தெரியாது. இந்த மாதிரி நான் ஆந்திராவில் பிறந்து கல்யாணமாகி இங்கே சென்னைக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் கூட எனக்கு அம்பாளோட சேவை தான். நிறைய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு, சாய்பாபாவோட பஜன்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நிறைய வழிபாட்டு பண்ணியிருக்கேன். நிறைய அம்பாளோட வழிபாட்டு பண்ணியிருக்கேன். இங்கே வந்து வர்றவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய தோஷ நிவர்த்தி மெயினாக சொல்கிறாங்க. அவங்களோட இங்கே வந்து போனாவே வந்து குருமார்களை சந்திச்சுட்டு போனால் தோஷம் நிவர்த்தி ஆகுது அப்படின்றது ஒரு முழு காரணம். எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் இங்கே எல்லா விதமான பிரகாரங்களும் இருக்கிறதுனால இங்கே வந்து போனாக்கா ஸ்ரீ சக்கரத்துலேருந்து ஸ்ரீ எந்திரத்துலேருந்து எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கு சகல வித தோஷங்களும் நீங்குது அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை. வெளி மாநிலத்திலேருந்து வெளி மாவட்டத்திலேருந்தும் இங்கே வர்றாங்க. தத்தாத்திரேயர் வந்து பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இந்த 3 பேரும் சேர்ந்துதான் தத்தாத்திரேயர். ஒரு பக்கம் தெய்வம், ஒரு பக்கம் குரு. அவரோட அவதாரமே வித்தியாசம். ஏன்னா அந்த கடவுளே, அந்த பரம்பொருளே குருவாக வந்த அவதாரம். நம்மளுக்கு எல்லாருக்கும் குரு எவ்வளோ தேவை இல்லையா? ராமர் அவதாரம் இருக்கும்போது, கிருஷ்ணர் அவதாரம் இருக்கும்போது கூட அவங்களுக்கு குரு தேவைப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நம்ம இந்த கலியுகத்தில் அந்த தெய்வமே நமக்காக அவரோட எல்லா சக்தி குறைச்சிக்கிட்டு நம்ம எவ்வளோ கீழே போகிறோமோ அந்த அளவுக்கு அவர் சக்தி குறைச்சிக்கிட்டே வந்து நமக்காக ஒரு அவதாரம் எடுத்து குருவாக வந்து நமக்கு யோக மார்க்கம், பக்தி மார்க்கம், முக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் காட்டுறதுக்காகவே அவர் குருவாக வந்து அவதாரம் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு பரம்பொருள் எனக்கிட்ட வந்து எனக்கு பற்றி போய் எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த காஞ்சிபுரத்தில் இந்த இடம் அவர் வந்து சூஸ் பண்ணி இந்த யுக மாற்றத்துக்காக, சத்தியுக ஸ்தாபனத்துக்காக இந்த இடம் வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. இது நிச்சயமாக சத்தியுகம் வரக்கூடிய யுகம் மாற்றத்துக்கான பூமி இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல அவர் சொன்ன பவிஷ்யவாணி என்னென்னா, கலியுகம் அந்தமாய் எல்லாம் அங்கங்கே மறைஞ்சிட்டு போயிட்டே வந்துட்டு இருக்கும். 2018 அவரோட சொன்ன மந்திரம் திகம்பரா திகம்பரா, ஸ்ரீபாத வல்லப திகம்பரா, திகம்பரா திகம்பரா, ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேய திகம்பரா. இது வேர்ல்ட் ப்ரொடெக்ஷனுக்கான மந்திரம். இந்த கோவில் வேர்ல்ட் ப்ரொடெக்ஷனுக்கான கோவில். எல்லா இடத்துலும் இந்த மாதிரி கோவில் வரணும் அமையாது. இது வேர்ல்ட் ப்ரொடெக்ஷனுக்காகவே ஒரு கோவிலுங்க அமையுது. இதில் வந்து ஸ்ரீ சக்கரத்தில் தத்தாத்திரேயர், நம்ம ஸ்ரீ சக்கரத்தில் அம்பாள் தான் வழிபாட்டுட்டு இருக்கோம். ஆனால் அந்த குரு ரூபிணியா அந்த ஸ்ரீசக்கர ரூபத்தில் தத்தாத்திரேயர் வந்து இந்த பூமிக்கு வந்து சத்தியுக மாற்றத்துக்காக, இந்த யுகம் மாற்றத்துக்காக இந்த இடத்துல வந்து அவரோட அனுகிரகம் பெற்று எல்லாரும் இந்த இடத்துல இந்த பூமியில் கால் வச்சாலே அவங்களுக்கு எத்தனையோ அற்புதங்கள் நடக்குது. இந்த மாதிரி கோவில் வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருனாக்கா லலிதாம்பான்றவங்க பம்மல்லேருந்து வந்து இங்கே வந்து 1000 வருஷம் பழமையான கோயில். எனக்கு இப்போ 65 வயசு ஆகுதுங்க. எனக்கு 10 வயசுலேருந்தே தெரியும் அந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு அப்படியே காடு மூடினே கோயிலே தெரியாமல் இருந்தது. அதை வந்து சிறப்பாக இது பண்ணி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இவர் தத்தாத்திரேயர்லாம் இது பண்ணி எல்லாரையும் வர வச்சு இந்த சிறப்பான இந்த கிராமம் வந்து எங்கே இருக்குதுன்னாக்கா அவங்களால தான் இப்போ வேர்ல்டு லெவலுக்கு ஆயிடுச்சிங்க. சிங்கப்பூர், மலேசியாவிலேருந்துலாம் வராங்க. கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வந்து ஒரு வாரம் தங்கிட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மா லலிதாம்மா தான். ரொம்ப வித்தியாசமான கோவில் இது.
எப்படின்னா இந்த கலியுகத்தில் மக்கள் வந்து எந்த குரு கிட்ட போகணும், எந்த பரிகாரங்கள் செய்யணும், செஞ்சால் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துக்கும் போவாங்க. ஆனால் 33 கோடி தேவதங்கள் ஒரே இடத்துல தத்தாத்திரேயருக்குள்ள தான் அடங்கும். இந்த தத்தாத்திரேயருக்கு ஒருத்தர் கும்பிட்டாலே எல்லா தெய்வத்துக்கும் கும்பிட்றதுக்கு சமம். அதனால எல்லா பரிகாரங்களும் ஒரே ஸ்தலத்தில், உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே இடத்துல எங்க தீர்வு கிடைக்கணும் அண்ணி இந்த மக்கள் தேடும்போது தத்தாத்திரேயர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலியுகத்திலோ இந்த பூமியிலோ நம்ம தமிழ்நாடுல நம்ம காஞ்சிபுரம் பூமண்டலத்துக்கு நாபிஸ்தானம், அந்த நாபிஸ்தானத்துல மோக்ஷாபுரிலோ இந்த மாதிரி சத்தியுக ஸ்தாபனத்துக்காக அவர் பண்ற மாற்றத்துல எல்லாரும் வந்து நம்ம பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த யுகம் பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்துல ஒரு தீர்வு கிடைக்கும்னா அது இந்த இடம் மட்டும்தான். எந்த பரிகாரங்களும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்க போகணும்னு பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு குருபாதம் மட்டும் பிடிச்சாலே போதும். ஆதி சங்கர பகவத் பாதல்கே அவர் வந்து குரு தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர் சஹசிரநாமம் வந்து சங்கர் பகவத் பாதர் கனவுல வந்து சொல்லியிருக்காரு தத்தாத்திரேயர். எல்லாரும் தத்தா பக்தரங்க எல்லாரும் சேர்ந்து இங்க தேடி வந்துட்டு இருக்காங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு இப்போதான் உருவாகிட்டு வந்துட்டே இருக்கு. ஏன்னா தத்தாத்திரேயர் பார்த்து நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அந்த சைடெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் தத்தாத்திரேயர் எப்போதும் வந்து தமிழ்நாட்டில் அவர் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வந்தால் துணி நடக்கும். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் தத்தாத்திரேயரோட முதல் அவதாரம் கலியுகத்தில். அவரோட நாமம் வந்து முதல் யுகத்திலிருந்தே இருக்கு. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா அப்படின்ற நாமம் முதல் யுகத்திலிருந்தே இருக்கு. இந்த விஸ்வம் உருவாக்குறதுக்கு முன்னாடி இருந்தே அவரோட அவதாரம் இருக்கு. இந்த பிரளயம் முடிஞ்சு கூட அவரோட அவதாரம் மட்டும்தான் இருக்கும். உலகத்திலுமே எங்கேயும் இல்லாத ஒரு மந்திரம், வேர்ல்ட் ப்ரொடெக்ஷனுக்காகவே ஒரு மந்திரம், சத்தியுக ஸ்தாபனத்துக்காகவே ஒரு மந்திரம், ஸ்ரீசக்கர தத்தாத்திரேயர். முதலாக இந்த தமிழ்நாட்டு காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இந்த மந்திரம் இருக்கு. ஸ்ரீசக்கர தத்தாத்திரேயர் ரூபம் இந்த மந்திரம் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸ்ரீசக்கரத்திலோ தத்தாத்திரேயர் அப்படின்னா உங்களுக்கு அம்பாள் ஒரு பக்கம் குரு, 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல கால் வச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய வரும். ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா.